தெம்பூரில் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துடைய ஆடிப்புற விழாவை முன்னிட்டு பால்குடங்கள் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன. அந்த ரீதியில் சிறப்பாக எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தெம்பூரில் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் ஆடிப்புற விழாவை முன்னிட்டு பால்குடங்கள் ஏந்தி சொல்கின்றார்கள் பக்தர்கள். வேல்முருகன் கரோகரா, ஜெய் ஆதிபராசக்தி. பால்குடங்கள் ஏந்திய பக்தர்களுக்கு அவர்களுடைய காலுக்கு மஞ்சள் நீர் ஆட்டுகின்றார்கள். ஏனென்றால் இது அவர்கள் நெடுநீரம் நடந்து வந்ததால் அவர்கள் களைப்பாக இருக்கின்றார்கள். அந்த ரீதியில் இந்த மஞ்சள் நீர் குளிர்படுத்தும். அதே நேரம் கால்களை ஏதாவது கிருமிகள் இருந்தால் அந்த கிருமிகள் இல்லாமல் தடுக்கும். நாதஸ்வர வித்வான்கள் அவர்களுடைய இந்த வருடம் பால்குடங்கள் சற்று குறைவாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கின்றன. இதுதான் விஸ்மாபுரத்து குத்வான் தெம்பூரில் அலுவலகங்கள் இங்கே இருக்கின்றன. இதுதான் நம்முடைய தெம்பூரில் அலுவலகங்கள். ஜபாடேரா அன்றைய காலத்தில் அங்கே இருக்கின்றது பாருங்கள். ஒரு கட்டடம் அதுதான் பழைய கட்டடம். இதெல்லாம் புது கட்டடம். எல்லாம் உள்ள ரீதியில் காவல்துறை என்றைக்குமே நம்முடைய சமயத்துக்கும் நம்முடைய மொழிக்கும் நம்முடைய மதத்துக்கும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். அந்த ரீதியில் வாருங்கள் நண்பர்களே, நாம் அரசாங்கத்துக்கு எப்போதுமே நாம் ஆதரவாக இருப்போம். அந்த ரீதியில் இந்த ரீதியில் எல்லா மதங்களுக்கும் நாம் ஆதரவு கொடுக்கும். அதே நேரம் நம்மளுடைய மதத்தை நாம் மறந்து கொள்ளாமல் அந்த மதத்தில் ஆழமாக நாம் சென்று அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் பயில வேண்டும். ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். இந்த நாட்டில் நாம் வாழும்போது நாம் எல்லா சட்டத்திட்டங்களையும் நாம் அதை பின்பற்றி இந்த நாட்டில் நல்ல குடிமகனாக நான் வாழ வேண்டும். ஏனென்றால் இதுதான் நம்முடைய மதத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். வேல்முருகனுக்கு கரோகரா. மிகவும் அருமையான ஒரு வேலை. அதாவது நடந்து வருகின்ற பால்குடம் ஏந்தி வருகின்ற பக்தர்களுக்கு அவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து சிறப்பாக இந்த மாதிரி தண்ணீரை ஊற்றி செய்கின்றது ஒரு அருமையான ஒரு செயல். ஏனென்றால் எல்லாராலையும் பால்குடம் எடுக்க முடியாது. பால்குடம் எடுக்குகின்ற அன்பர்களுக்கு முடிந்த அளவு உதவி செய்தால் அதே சிறப்பாக இருக்கும். அந்த ரீதியில் வருங்காலங்களில் நிறையா பால்குடங்கள் வர வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஆடிப்பூரம் விழா இந்த தெம்பூரில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்துடைய தலையாய திருவிழா எத்தனையோ வருடங்களாக நடைபெற்று கொண்டு வருகின்றது.
சுமார் 50 வருடங்கள் என்று கூறலாம். 50 வருடங்கள் அந்த ரீதியில் வந்து வாருங்கள் நண்பர்களே. திமர்லோ ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்துடைய ஆடிப்புற விழாவை முன்னிட்டு பால் குடங்கள் வருங்காலங்களில் வந்து நிறைய பேர் ஏந்தி வர வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பால் குடம் எடுத்து நடந்து வருவது, அதுவும் குறிப்பாக காலணிகள் இல்லாமல் நடந்து வருவது நம்மளுடைய உடலுக்கும் வந்து பெரிய ஒரு நன்மை. வணக்கம் நண்பர்களே. அடுத்த வருடம் வந்து முடிந்தளவு பால் குடம் ஏந்தாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த மாதிரியான பால் குடம் ஊர்வலத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அம்பாளோடு நாம் நடந்து செல்கின்றோம். வருடத்துக்கு ஒரு முறை நாம் நடந்து சென்றால் நாம் வந்து ஆரோக்கியமாக இருப்போம். அது மட்டும் திண்ணம். அந்த ரீதியில் வந்து வாருங்கள் நண்பர்களே. வருங்காலங்களில் வந்து இந்த பால் குடம் ஏந்தி செல்கின்ற அவர்களோடு நாம் திரளாக நாம் நடப்போம். வருடத்துக்கு ஒரு முறை இந்த திமர்லோ மாவட்டத்தில், இந்த திமர்லோ அருமையான ஊராட்சி நகரில் 50 வருடங்களுக்கு மேல் இந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் வந்து இந்த ஆடிப்புறம் விழா வந்து இந்த ஆலயத்துடைய தலையாய திருவிழாவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த ரீதியில் வந்து திரளாக உங்களுடைய வேலையை வந்து ஒரு நாள் ஓய்வெடுத்து வந்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இந்த நாட்டில் வந்து நாம் சமயத்தை வந்து, நம்முடைய சமயத்தை வந்து நாம் அதுக்கு பிரச்சனை இல்லை. நாம் வந்து இந்துக்களாக நாம் சிறப்பாக வாழ்ந்து நம்முடைய பூஜைகளை வந்து சிறப்பாக நாம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த ரீதியில் வந்து எல்லாம் வல்ல அம்பாளுக்கு வந்து நாம் நன்றி கூற வேண்டும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அந்த ரீதியில் வந்து ஆலயத்துக்கு வருவது எவ்வளோ முக்கியமோ அதே ரீதியில் வந்து இந்த மாதிரியான திருவிழாக்களில் வந்து நாம் வந்து கலந்து அதை சிறப்பிக்க வேண்டும். ஏனென்றால் திருவிழாக்கள் வந்து மக்களை வந்து ஒன்றாக சேர்ப்பது மாற்றமல்ல, அதே ரீதியில் வந்து நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த பக்தியை வந்து வெளியாக்கின்றது. நாம் வந்து ஒரு நாள் வந்து ஓய்வெடுத்து இந்த மாதிரியான திருவிழாக்களில் வந்து நாம் கலந்து கொண்டால் மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. ஜெய் ஆதிபராசக்தி. பஹாங் மாநிலத்தில் திமர்லோவில் இந்த ஆடிப்புற விழாவை முன்னிட்டு பால் குடங்கள் ஏந்தி பக்தர்கள் வந்து சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்துடைய தலையாய திருவிழா ஆடிப்புற திருவிழா இன்றைக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி. இன்றைக்கி 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே திருச்சிற்றம்பலம். ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. குடும்பத்தோடு ஆலயத்துக்கு வாருங்கள். நீங்கள் வந்து ஆலயத்துக்கு வந்தால்தான் உங்களுடைய குழந்தைகள் வருவார்கள். நீங்கள் பால் குடம் எடுத்தால்தான் உங்களுடைய பிள்ளைகள் எடுப்பார்கள். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வந்து இறைவன் பார்த்து கொண்டு இருக்கின்றான். அந்த ரீதியில் வந்து நாம் சிறந்த ஒரு செயலாக நாம் செய்தோம் என்றால் இறைவன் இறங்கி வந்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு வந்து நிச்சயம் ஒரு தீர்வு காணுவான். இது வந்து இந்த திமர்லோவில் வந்து அடியேன் வந்து திமர்லோவில் வந்து 1962 இருந்து இருக்கின்றேன். அந்த ரீதியில் வந்து இந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் வந்து எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தினருக்கு, என்னுடைய நயனாக்கு, என்னுடைய அம்மாவுக்கெல்லாம் வந்து
பெருந்துணையாக இருந்தால் அந்த ரீதியில் வந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் வந்து இந்த அம்பாள் வந்து எல்லோருக்கும் உதவியாக இருப்பாள். இன்றைய காலம் இன்றைக்கி வந்து 2024. அந்த ரீதியில் வந்து வாருங்கள் அன்பர்களே, குடும்பத்தோடு வாருங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. என்ன புண்ணியம் செய்தோமோ அரசாங்கம் வந்து என்றைக்குமே வந்து நம்மளுடைய மதத்துக்கு நம்மளுடைய சமயத்துக்கு நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கின்றது. அந்த ரீதியில் வந்து நாம் நாட்டுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி நடக்க வேண்டும். இது வந்து முக்கியம். நாட்டுடைய சட்டத்திட்டங்களை வந்து நாட்டுடைய சட்டத்திட்டங்களை வந்து பின்பற்றி நடத்துவதில் வந்து நாம் எல்லோரும் சிறப்பாக தான் இருக்கின்றோம் பெரியோர்கள். ஆனால் குழந்தைகளோ இன்றைய காலத்தில் வந்து பல நண்பர்களோடு சேர்ந்து அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ தெரியவில்லை. ஏனென்றால் அன்றைய காலத்தில் வந்து வீட்டில் இருந்தார்கள் என்றால் அவர்கள் நல்ல பிள்ளை. ஆனால் இன்றைக்கு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு தொலைபேசியை கையில் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தோடையே அவர்கள் வந்து உரையாடி கொண்டு இருக்கின்றார்கள். இதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரே வழி வந்து எல்லாம் வல்ல அம்பாளுடைய அருகனை தான். அந்த ரீதியில் வந்து ஆலயத்துக்கு வந்து அமர்ந்து அமைதியாக இருந்து நம்முடைய ஆத்மாவை வந்து நாம் சந்தோஷப்படுத்தினால் அந்த ரீதியில் வந்து எல்லாம் வல்ல அம்பாள் வந்து நம்ம கூட இருப்பாள். ஏனென்றால் இந்த ஆன்மா இந்த ஆத்மா சந்தோஷமாக இருப்பதற்கு தான் நாம் ஆலயத்துக்கு வருகின்றோம். வாருங்கள் அன்பர்களே, ஆலயம் தொழுவது சாலவம் நன்று. நீங்கள் வாருங்கள் ஆலயத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். தமிழ்லோ ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. ஜெய் ஆதிபராசக்திக்கு. தபுரோ மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயக்கூடிய தலையாய திருவிழா, ஆடிப்பூர திருவிழா. இந்த ரீதியில் வந்து இன்றைக்கி பால்குடம் ஏந்திய பக்தர்கள் மிகவும் சிறப்பாக ஆலயத்தை வந்து அடைந்தார்கள். வருங்காலங்களில் வந்து நிறைய பால்குடங்கள் வர வேண்டும். அது மாற்றமல்ல, வருங்காலங்களில் வந்து இந்த பால்குடங்கள் ஏந்தி நடந்து வருகின்ற அன்பர்களோடு பொதுமக்கள் நடந்து வர வேண்டும், ஆண்கள் நடந்து வர வேண்டும். தயவுசெய்து முடிந்தளவு சமய ரீதியில் சமய உடையில் வேஷ்டி கட்டி ஜிப்பா துண்டு கட்டி நீங்கள் வர வேண்டும் என்று தமிழ்லோ மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் உங்களை வந்து இருகரம் கூப்பி வேண்டுகொள்கின்றோம். ஆடிப்புறம் திருவிழா வந்து அம்பாளுக்கு ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு திருவிழா. இந்த ஆலயத்தில் வந்து கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த ரீதியில் வந்து இன்றைக்கி சிறப்பாக எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் வல்ல அம்பாள் நமக்கு வந்து மறுபடியும் இந்த கொடுப்பனையை வந்து செய்திருக்கின்றார்கள். அந்த ரீதியில் வந்து மானமோ மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. சிறு வெயிலாக இருக்கின்றது, பெரிய வெயில் அல்ல. பக்தர்கள் வந்து சிறப்பாக வந்து விட்டார்கள். எல்லோருக்கும் அலுவல்தான் அன்பர்களே. ஆனால் இருந்த போதிலும் நாம் வந்து நம்மளுடைய ஒரு நாள் நாம் வந்து அம்பாளுக்கு ஒதுக்கி ஆலயத்துக்கு வருவோம். வெளியூர்லேருந்து வந்தால் சிறப்பு. ஆனால் தமிழ்லோ வாழ்கின்ற அன்பர்கள் வந்து வாருங்கள் அன்பர்களே. அழகான ஆலயம் வந்து இங்கே இருக்கின்றது. அழகான ஆலயம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. ஜெய் ஆதிபராசக்திக்கு. இந்துக்களுடைய அறிவே அறிவு. மஞ்சளும் இந்த வேப்பமும் வந்து கிரும நாசினி. நிறைய இடத்தில் வந்து நடந்து வந்த பக்தர்களுக்கு வந்து அவர்களுடைய கால்களில் வந்து இந்த நீரை ஊற்றும் போது அது ஆரோக்கியமாக இருக்கும்.
அருமையான ஆலயம் திமர்லோ ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். 2011ஆம் வருடம் வந்து சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் முதல் முறை செய்து அம்பாள் வந்து இங்கே வந்து அமர்ந்தாள். சில வருடங்களுக்கு வந்து பாலஸ்தானத்தில் இருந்தது. அதுக்கு முன்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் அருகாமையில் வந்து எத்தனையோ வருடங்களாக இருந்தன. ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். வாருங்கள் நண்பர்களே, திமர்லோ மாவட்டத்தில் வந்து மிகவும் ஒரு அருமையான ஒரு ஆலயம் இருக்கின்றது. அந்த ரீதியில் வந்து இந்த ஆலயத்துக்கு வாருங்கள், வந்து அமைதியாக அமர்ந்து குடும்பத்தோடு பாருங்கள். தனியாக வந்தால் கூட பரவாயில்லை, வந்து அமைதியாக அமர்ந்து அம்பாளை வந்து தரிசிக்கும் அதே நேரம் நாம் அமைதியாக இருந்தால் நம்மளுடைய ஆத்மா சந்தோஷம் அடையும். ஆலயம் வந்து ஆத்மா லைத்திருக்கக்கூடிய இடம். ஆத்மா லைத்திருக்கக்கூடிய இடம். நாங்கள் வர வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். ஆலயத்துடைய சித்ரா பௌர்ணமியில் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு அபிஷேகங்கள் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அபிஷேகங்களை வந்து காண்பது நாம் செய்த புண்ணியம். அபிஷேகங்களை வந்து நாம் பார்க்கும்போது அது
இதிலிருந்து நமக்கு நிறையா வைப்ரேஷன், நமக்கு நிறையா சக்திகள் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் அபிஷேகத்தோட ஒரு முக்கியமான ஒரு செயல். பால் குடங்கள் ஏந்தி இன்றைக்கு வந்து அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்ய முடியாத அன்பர்கள் வந்து எந்த நாட்களையும் வந்து மார்களை நாடி பால் குடங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டாண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதற்கு நீங்கள் செய்யலாம். ஆலய குருக்களை வந்து ஆலய நிர்வாகஸ்தர்கள், ஆலய தலைவரை வந்து நாடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், நல்ல புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கே. நமக்கு இறைவன் எல்லா புலன்களையும் நன்றாக கொடுத்திருக்கின்றான். ஆலயத்துக்கு வாருங்கள், சுற்றி வாருங்கள், அம்பாளுடைய அபிஷேகத்தை வந்து பாருங்கள். கண்குளிர அந்த காட்சியை பாருங்கள். காதால் அந்த நாதசுர இசையை வந்து கேளுங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிம்மதி. ஆடிப்புற திருவிழா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் 7ஆம் தேதி 8வது மாதம் 2024. ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். இந்த வீடியோவை வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நிறைய 300க்கு மேல் வீடியோக்கள் வந்து நம்மளுடைய இந்த யூடியூப்பில் இருக்கின்றது. தயவு செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்வதற்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. சப்ஸ்கிரைப் வந்து உங்களுடைய ஆதரவு. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தீர்கள் என்றால் அடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நேராக வந்துவிடும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய்.
கும்பல் நீர் கலசு நீர் சிறப்பாக பூஜையில் வைத்து எடுத்த கலசம் கும்ப நீர் வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதுதான் சொல்லப்போனால் இந்த ஆடிப்பூரத்துடைய சற்று முன்பு பெரிய கும்பத்துடைய தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதுதான் ஆடிப்பூரத்துடைய சிறப்பு என்று கூறலாம். மனிதனாக பிறந்து நாம் வாழ்கின்ற காலகட்டத்தில் வந்து இறைவன் நமக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். அந்த ரீதியில் வந்து அவனுடைய இந்த விழா, த கிராண்ட் ஷோ, இன்றைக்கு வந்து தமர்லோவில் வந்து த கிராண்ட் ஷோ நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுதான் அந்த தலையாய திருவிழா. இதை பார்ப்பதற்கு 1000 கண்கள் தேவை. அருமையான காட்சி. நாதஸ்வர தவள் இசையோடு இதை கேட்பது வந்து நாம் செய்த பாக்கியம். நம்மளுடைய ஊரிலே வந்து பல அற்புதங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு சென்று தான் நாம் பார்க்க வேண்டும் என்று இல்லை. இங்கேயும் வந்து அம்பாள் இருக்கின்றாள். வாருங்கள் அன்பர்களே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. உங்கள் அருகாமையில் இருக்கின்ற ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசித்து எல்லாம் வல்ல ஆசையை வந்து பெறுங்கள். தமர்லோ ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்துடைய ஆடிப்புறம் 7ஆம் தேதி 8வது மாதம் 2024. ஜெய் ஆதிபராசக்தி ஜெய்.